வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் யூடியூப் சேனல் நேர் அனைவருக்கும் இன்றைய நாள், இன்றைய தினம், இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி மற்றும் இன்றைய தினம் நம்ம ஆள் போல் நம்ம தலைத்து வாழ்வதற்கு ஆள் போல் இருக்கக்கூடிய விஷயங்களை சிறப்பு நிகழ்ச்சியுடன் பார்ப்போம் வாருங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் சிறப்பு நிகழ்வாக சதுர்த்தி அப்படின்னு. சதுர்த்தினா விநாயக பெருமானுடைய பர்த்டேன்னு அர்த்தம். சங்கடகட சதுர்த்தி அப்படின்னு. சங்கடகட சதுர்த்தி அப்படின்னா சந்திரனால் ஏற்படக்கூடிய கிரக தொல்லைகள்னு அர்த்தம். சந்திரனால் ஏற்படக்கூடிய சில இடர்பாடுகளை நீக்குபவன், ஆதலால் அது சங்கடகட சதுர்த்தின்னு அர்த்தம். சார் எல்லா கிரகங்களுக்கும் உள்ள சங்கடகட சதுர்த்தி சந்திரனுக்குன்னு சொல்லியிருக்கிறதுங்களே, இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இரண்டு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சந்திரன் என்பவனே மனோகாரகன். மனநிலையில் தடுமாற்றம், மனநிலையில் குழப்பம், மனச்சார்ந்த பிரச்சனைகளை நீக்குவதற்காகவே சந்திரகால வேலைன்னு சொல்லக்கூடிய சாயங்கால பொழுதில் சந்திரன் உதிக்கக்கூடிய நேரம் விநாயகருக்கு அபிஷேகம் இதெல்லாம் பண்ணும் பொழுது சந்திரனால் ஏற்படக்கூடிய தீவினை பலன் நீங்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அது இன்னொன்று, சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த சந்திரனாகப்பட்டவன் தாயார் ஸ்தானத்தை குறிக்கிறதா ஒரு ஐதீகம். யாருக்கெல்லாம் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லையோ, தாயாருக்கு அடிக்கடி இப்போ நிறையா பெண்கள் வயதானவங்களுக்கெல்லாம் மூட்டு வலி, கைகால் வலிலாம் இருக்குதோ, அவங்க பார்க்க முடியாட்டினாலும் நம்ம அம்மா நல்லா இருக்கணும்னு சொல்லி சங்கடகட சதுர்த்தியில் கலந்துக்கிட்டால் தாயாருடைய உடல்நிலைகள் குணமாகும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய கூடுதல் விசேஷம். மூணாவதாக, சந்திரனுக்கு 27 மனைவிகள் அப்படின்னு சந்திரனை பற்றி வரலாறுகள் தெரிஞ்சிருப்போம். அது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டே இருக்குது. எதுக்குன்னே தெரியாது, எனக்கு பிடிக்காது, எதுக்குன்னே தெரியாது, எனக்கு டைவர்ஸ் வேணும், இப்படி பல்வேறு நிகழ்ச்சி நடக்கிறவங்க கணவன் மனைவி பிரச்சனைகள் சுமூகமாக போகணும், அதாவது 2 பேரும் சண்டை சச்சரவு இல்லாமல் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சங்கடகட சதுர்த்தி, அதுலேயும் குறிப்பாக 3 சங்கடகட சதுர்த்தி போய் வணங்கினாலே அந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் நீங்கிறோம். அப்பேற்பட்ட சங்கடகட சதுர்த்தியை அந்த சந்திர பகவான், விநாயகர் பகவான் வணங்கினால விநாயகர் பகவானுடைய அருளை பெறுவதற்கு அபிஷேகங்களும் அர்ச்சனைகளும், குறிப்பாக அவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தையும் சாப்பிட்டு வரும் பொழுது தனக்கு ஏற்பட்டக்கூடிய நோய் நொடுகளையும் நீக்கும் அப்படிங்கிறத அந்த சங்கடகட சதுர்த்தி. ஸோ சங்கடம் இல்லாமல் வாழ்வதற்கு சங்கடகட சதுர்த்திகளுக்கு பூஜையை கலந்து கொண்டு சங்கடகட சதுர்த்தியை வணங்குவோம். சங்கடம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்போம். இன்றைய நாள் 3/7/2026 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை, மிதுன மாதம், கிரீஷ்ம ருது, உத்தராயண காலம், பராப வருஷம், ஆனி மாதம் 19ஆம் தேதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 5:15 முதல் 6 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் காலை 11:19 வரை திருவோண நட்சத்திரம், பின்பு அவிட்ட நட்சத்திரம். இன்றைய திதி காலை 10:25 முதல் திருதியை திதி, பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 11:19 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூஷம். மேஷராசி நேயர்களே, திடீர் பொருளாதார வரவு உண்டு. இந்த திடீர் பொருளாதார வரவு அப்படின்னா லாட்ரி ரேஸ் அல்ல, தன் உழைத்ததுக்கு உண்டான பலனை கிடைக்கக்கூடியது. நெடுநாள்காக வெளியில் இருக்கக்கூடிய பாக்கி எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் திடீர் வரவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. உறவு முறையில் கொடுத்தது, வெளியில் கடன் கொடுத்தது, இந்த மாதிரி பொருளாதார வரவுகள் வரக்கூடிய அற்புதமான காலம் காலை 9:26 ஆரம்பிக்குது. இந்த திடீர் வரவு வரக்கூடியதை சேமிப்பது மட்டுமல்லாமல் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பகுதி வாரியாக ஒரே இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் பகுதியாக பிரித்து செய்வதால் அது மூலயமாக ஆள் போல் தலைத்து இந்த தொழில் சிறப்பு பெறும் அப்படிங்கிறது தான் இன்றைய தினத்தினுடைய மேசராசிக்கு உண்டான சிறப்பு. பெண்களுக்கு திடீர் வரவு உண்டு. தன் கணவரிடமோ, தன் பெற்றவங்களிடமோ, தன் உடன் பிறந்தவர்களிடமோ, தன் ரிலேஷன் யாராவது மரியாதை பண்ணுறதோ, இப்படி எந்த ரூபத்திலேயாவது வரவு உண்டு. அந்த வரவை தக்க வைத்து கொள்வது சிறப்பு. ஆக இன்றைய தினம் மேசராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி கூடும், ஆனந்தம் பிறகும், வரவுகள் பெறும்,
குழந்தைகளினால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி செய்தி, அம்மா நான் திடீர்னு எதிர்பாராத மார்க் வாங்கியிருக்கிறேன், எனக்கு ஸ்கூலில் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அதுவும் வரவுல சேர்ந்தது தான். அதே போல் செலவினங்கள் கட்டுக்குள் வரும். மாலை பொழுதுக்கு மேல் ஏற்பட்ட கால் வலிகள் நிவர்த்தியாகும். ஒரு சில பெண்கள், மேசராசி பெண்களுக்கு இடது காலில் வலிகள் இருக்கும். அது முற்றிலும் எப்படி குணமாச்சுன்னே தெரியாது, அந்த மாதிரி சௌரியமாகக்கூடிய தன்மை. இப்படி ஏகப்பட்ட செலவினங்கள் இல்லாத ஒரு தன்மையும் வரவை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் அமைகிறது. இன்றைய தினம் கூடுதல் சிறப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேலும் நன்மைகளை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். என்னங்க இது அப்படின்னா, கிரகச்சாரங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் மாலை 4 மணி முடிக்க நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களை டென்ஷன் ஆக்கி பார்க்கக்கூடியது. அப்போ கோபம் கொள்ளாதே. இன்றைய தினம் மௌனத்தை கடைபிடிப்பது சிறப்பு. மேலும் இன்றைய தினம் ஏதாவது ஒருத்தர் நம்மளை தூண்டி விட்டு பார்க்குறாங்கன்னா அவங்க அமைதியாகிடுவாங்க. நம்ம தூண்டி விடுறதுனால வேலை பாதிக்கப்படும், மனக்குழப்பம் ஏற்படும், அதுபோக உடல்நிலை பாதிக்கப்படும், சோர்வுத்தன்மை ஏற்படுத்திவிடும். அப்புறம் நம்மளாக அப்படி பேசணும், நம்மளே சிந்திக்கக்கூடிய தன்மை வரும். ஸோ கோபம் கொள்ளக்கூடிய கிரக நிலைகளை மௌனமாக கிரகத்தையும் கிரகத்தினுடைய அந்த வீச்சுகளையும் குறைக்கலாம் என்பது மௌனமாக இருப்பது. அதே நேரத்தில் தேவையில்லாத பேச்சுகளை தவிர்ப்பது, தேவையில்லாத வெளியிடங்களில் நிற்பது, இதை குறைத்து கொண்டாலே இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் என்பது கூடுதல் வரி. இன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு ரிஷபத்துக்கு மேலும் நன்மைகளை கொடுக்கும். மிதன ராசி நேயர்களே, மிதன ராசி நேயர்களுக்கு மிக சிறப்பான நாள்களாக இருந்தாலும் கொஞ்சம் போல்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் வேலைப்பளு காரணமாக 1-2 வார்த்தைகளை கொட்டி விடுவோம். ஏதாவது இடர்பாடுகள் இருக்கும், ஒரு ஃபோன் வரும், அல்லது ஒரு பெல்லு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அல்லது முக்கியமான அட்ரஸ் கேட்பாங்க. இப்படி சிறு சிறு இடர்பாடுகளை பொறுமையாக கடைப்பிடிப்பது நன்மை பயக்கும். மாலைக்கு மேல் தலையில் சிறு சிறு தலைவலிகள், தலையில் நீர் கோர்த்துக்கிறது, சைனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. போதுமான உடல் உழைப்பு மிதனராசிக்கு இந்த ஜூலை மாதத்துலேருந்து உடல் உழைப்பு தேவை. வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, வேலை செய்கிறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா வேர்வை சிந்துனா கிரகங்கள் ஒன்றும் செய்யாது. இதுதான் சூட்சமம். ஸோ உடல் உழைப்பை கூட்டிக் கொள்வது மிதனராசிக்காரர்களுக்கு, இதில் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்த்துக்குமே இது பொருந்தும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருப்பது, இரவு பயணத்தை சற்று குறைத்து கொள்வது, பிறரிடம் ஃபோன்லேயே நேர்லேயே பேசும் பொழுது கடும் சொற்களை உபயோகப்படுத்தாமல் இருப்பது, இதெல்லாம் பேரும் கிடையாது மனசும் கிடையாது என்பதை உணர்த்தக்கூடிய விஷயமாக இருக்குது. ஸோ இன்றைய தினம் மிதனராசிக்காரர்கள் கூத்தன்னூர் சரஸ்வதி வழிபாடு உங்களுக்கு நன்மையே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாள். கடகராசி நேயர்களுக்கு எப்பொழுதோ தான் செய்த வேலைக்கு இப்போது பலன் கிடைக்கக்கூடிய தன்மை. ரோஷம் மனிதனுக்கு முக்கியம். ரோஷமாகவே இருப்பது தவறு. காலங்கடந்து வந்து என்ன பிரச்சனைன்னு அலட்சியப்படுத்துறது, அந்த கொண்டு வந்து கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் ஃபைலை பத்திரமா வைக்காமல் எனக்கென்னான்னு கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, அப்புறம் திருப்பி காணான்னு தொலைச்சி தேட வேண்டியிருக்கும். வராது, வரவே தீராது அப்படிங்கிறது வந்து சேரக்கூடிய நேரத்தில் பழசுகளை பேசாமல் தன் பொருள் தான் இதுங்கிறத அதை வாங்கி சேமித்து வைக்கிறது உத்தமம். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பேங்கில் லோன் வாங்குறவங்க, பேங்க் செக் புக்கு டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் கூடுதல் கவனமாக இருக்கணும். பழைய செக்கு கொடுத்ததெல்லாம் குறித்து வச்சுருக்கணும். இப்படி பல எண்ணற்ற விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. மாறாக வரவு உண்டு இருந்தாலும் சலசலப்பும் ஒரு தேடக்கூடிய அமைப்பும் இல்லாத ஒரு தன்மையாக இருக்கும். அதுபோக இவ்வளோ நாள் நீங்கள் சேமிக்கலை போகலைன்னு உங்களை குறை சொன்னவங்களெல்லாம் மாலைக்கு மேல் உங்களை பாராட்டக்கூடிய தன்மையும் இன்றைய தினம் நிறைஞ்சிருக்குது. கடகராசிக்கு தொழில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு முன்னேற்றமான தினம்தாங்க. கடகராசிக்காரர்கள் பிரத்யோகமாக செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணுறது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அல்லது வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு இன்றைய தினம் மேலும் சிறப்பு பெறும். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு படிப்படியாக சில கிரக மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறதுனால சில குழப்பங்களும் சில தயக்கங்களும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தித்து செயல்படும் பொழுது நன்மை பயக்கும். குறிப்பாக ஏற்கனவே இடையில மருத்துவ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தால்
அது குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு பல்லு அது போக கண் சம்பந்தப்பட்ட டிஃபிகல்ட் ஏற்படும். இவங்களாம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலோ இன்னமும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இது உகந்த நேரம். பெண்களுக்கு வந்து பொருளாதார உறவு, உறவு முறையில் பகையாக நினச்சவங்களாம் தேடி வந்து உங்கள் உறவு வேணும்னு தேடி வரக்கூடிய அமைப்பு, பெத்த பிள்ளைகள் தன் பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு, ஆன்மீக சுற்றுலா போகிற அமைப்பு, இது முடிய கணவன் மனைவியாக தான் போயிருக்கிறோம், இல்லை பிள்ளைகளோட தான் போயிருக்கிறவங்க தனித்துவமாக நண்பர்களோடு சேர்ந்து வெளியில் ஆன்மீக சுற்றுலா போகிற அமைப்பு, இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நல்லா இருக்கிறதுனால கோபத்தை குறைச்சி பணிவாக இருக்கிறது பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதே சிம்மராசிக்காரர்களுக்கு உள்ளது. இவர்கள் இன்றைய தினம் சூரிய பகவான் வழிபாடு, சூரிய பகவானை காலையில் எந்திரிச்சு சூரியனை வழிபாடு பண்ணுறது அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு பண்ணுறது சிம்மராசிக்காரர்களுக்கு நோயை நிவர்த்தி பண்ணி மேன்மையை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி உண்டு. இந்த பொருளாதார அபிவிருத்தி வந்து இந்த காரியத்தை நான் சாதிச்சிட்டேன் பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு புகழும் பேரும் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. இருக்கிற தொழிலையே செய்தால் போதும், அதை விரிவுபடுத்தினாலே போதும். மேற்கொண்டு தொழிலை பண்ணுறேன், அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் வச்சு கொடுத்தேன், எல்லாத்துலேயும் நான் ஒரு ஷேர் இருக்குது அப்படிங்கிறத இனி வருங்காலங்களில் படிப்படியாக குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு உடல்நிலை சார்ந்த சில விஷயங்கள்லேருந்து சிறு உபாதைகள் இருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு இடத்துல போய் பணம் முடங்கிக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கிற தொழிலை மேம்பாடு பண்ணுறதே சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு லோன், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட லோன் கேட்ட இடத்துலலாம் நிறையா குழுவில் காசு வராமல் இருந்தது. அதுபோல் கால்வழியில் அவஸ்தைப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் விமோசனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் மாலை 2:15 ஆரம்பிக்குது. மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே பெருமை சேர்க்கக்கூடிய, புகழ் சேர்க்கக்கூடிய நாளாக இருக்குது. ஆனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கவனம் தேவை என்பதை உணர்ந்து செய்யுங்க. கன்னிராசிக்காரர்கள் இன்றைய தினம் பிரத்யோகமாக வராகி வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு வளமான வாழ்க்கையை கொடுக்கும். துலா ராசி நேயர்களுக்கு போன மாதம் இருந்த கெடுபலன்கள் இல்லை என்றாலும் கூட இன்னும் சிறிது நாட்களுக்கு ஓய்வு தேவை, பண உறுதி வேணும். தொழில் சார்ந்த விஷயம், பொருளாதார விஷயத்தில் தயக்கமும் குழப்பமும் ஏற்படுதே என்று இல்லாமல் தொழில் அலைந்து திரிந்து வேலை பார்த்தவங்களுக்கு உட்கார்ந்த இடத்திலே தொழில் பார்த்து முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இன்று மாலையிலிருந்து ஆரம்பிக்க இருப்பதால் துளாராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களை சிந்திப்பதும் அதே நேரம் மனதுக்கும் குறிப்பாக மூளைக்கும் போதுமான ஓய்வு கொடுத்ததும் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே பதுக்கி வச்சு கொண்டே இருக்கிறதா மன அழுத்தம் ஏற்படும். வெளியில் 4 பேர்த்திட்ட பேசி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய தன்மையை வளர்த்துக்கிறதும், உடல் சார்ந்த விஷயங்களில் மருத்துவரை ஆலோசனை பெறுவதும், மனைவி கணவனுடன் வாக்குவாதம் ஏற்படும் பொழுது மௌனம் காட்பதும், பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை குறைப்பதும் பல வகையிலையும் நன்மையை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக இன்றிலிருந்து கிரகச்சாரங்கள் ஆரம்பிக்கிறது. ஸோ துளாராசிக்காரர்கள் வழிவிடும் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் ஆலயங்களில் வழிபாடு பண்ணுறது, இந்த முருகன் ஆலயத்துடைய வழிபாடு மாலை பொழுது நேரத்தில் பண்ணும் பொழுது கூடுதல் சிறப்பு பெறும். நினைத்ததெல்லாம் நீங்கள் நடக்குமுங்க அப்படிங்கிறது துளாராசிக்கு இன்றைய தினம் பொருந்தும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு மாலைக்கு மேல் திடீர் பொருளாதார வரவு உண்டு. நெடுநாட்களாக காதல் விஷயத்தில் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, திடீரென்று கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கிறது, கூடுதல் அம்சமாக தொலைந்த பொருட்கள் கிடைக்கிறது, தொழில் சார்ந்த விஷயத்தில் யார் பகையாக இருக்கிறாங்களோ அவங்களே உதவி செய்யக்கூடிய அமைப்பு அல்லது உபத்திரம் பண்ணாமல் ஒதுங்கக்கூடிய அமைப்பு, இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நன்மை நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இன்றைய தினம் இருந்து ஆரம்பிக்கிறது. அதில் குறிப்பாக இன்றையிலிருந்து தான் அந்த சிறப்பு அம்சங்கள் நடக்கிறது. உடலில் ஏற்பட்ட நோய் நொடிகளும் நிவர்த்தியாகக்கூடிய அற்புதமான காலகட்டம் விருச்சிக ராசிக்கு. கொஞ்சம் படப்படப்பையும் வேகத்தையும் குறைத்து கொள்வது, நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா அதை மறந்துடுவாங்க வாங்கினவங்க, அதை ஞாபகமாக இருக்கிறதும், அல்லது உங்களுக்கு பணம் வர வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும், இது ஆண்களும் குறிப்பாக பெண்களுக்கு பொருந்தும், பணம் வர வேண்டிய விஷயமா இருந்தாலும் அதை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லாமல் கணக்கு வழக்குகளை உடனடியாக நேர் செய்வது பின்னாடி ஒரு இணக்கத்தையும் சுணக்கமில்லாத வாழ்க்கையை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் பிரத்யோகமாக
காவல் தெய்வமான கூட பிடரியம்மன் வழிபாடு பண்ணுறது மேலும் நற்பலனை கொடுக்கும் இன்றைய தினம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட ஒரு தயக்கமும் குழப்பமும் கோபமாக மாறும். இதற்கு படிப்படியாக தீர்வு இன்னும் வெகு சில நாட்களில், இன்னும் சில மாதங்களில் கிடைக்க இருக்கிறதுனால தற்சமயம் கிரகநிலையில் மாறி கடும் சோதனை கட்டத்தில் இருந்த நீங்கள் கிரகநிலையினுடைய மாற்றத்தினால இது முடிக்கப்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய தன்மை வரும் பொழுது அது ரிசல்ட் தெரியாமல் கோவப்படக்கூடிய தன்மையை கிரகங்கள் ஏற்படுத்தினாலும் கோபத்தை குறைப்பது, நிதானத்தை கடைபிடிப்பது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, பொருளாதார வரவு உண்டு. இருந்தாலும் தன் மனதில் ஏற்பட்டக்கூடியதை தீய வழக்கங்களுக்கு நடைமுறைப்படுத்தாதீங்க. சமீபத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கும், குடும்பத்தில் குழப்ப நிலைகள் நீடிப்பதற்கும், பொருளாதார செலவு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது அல்லது இடமாற்றம் அல்லது வீடு விசேஷங்கள், வீடு பராமரிப்பு, வண்டி வாகனங்கள் பராமரிப்பு, உறவு முறையில் செய்கிறதுக்கு இப்படி எண்ணற்ற செலவுகள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் லாட்ரி, ரேஸு, சீட்டு போன்ற இதுகளை பயன்படுத்த வேணாம். அல்லது வட்டிக்கு கொடுத்து வாங்குறேன், இது முடிக்க வட்டி லாபம் வந்துச்சு, இனிமேல் வட்டி கொடுத்து வாங்குறதெல்லாம் குறைச்சி கொள்வது, இதெல்லாம் மகர ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு முழுவதும் கொஞ்சம் நிறுத்துறது உத்தமம். ஏன்னா அப்படி சரிவர நம்ம இது முடிக்க நடந்த விஷயம்னு நினச்சி திருப்பி செய்யும் பொழுது எங்கேயாவது முடக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது இன்றைக்கி மாலையில் இருந்த நடைமுறைக்கு வர்றதுனால கூடுதல் கவனமாக இருக்குமாறு மகர ராசிக்காரர்கள் நன்மை பயக்கும். இவர்கள் ஏரி குப்பம் சனி பகவானை வழிபாடு பண்ணுறது கூடுதல் நன்மை பயக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று மாலை முதல் கவனமாகவும் அப்போ பண விஷயத்தில் உஷாராகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை உணர்த்தும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி உண்டு, திடீர் யோக பலன் உண்டு. ஆனால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், பிள்ளைகளுடைய படிப்பில் சுணக்கங்கள் ஏற்படும். இப்படி பல்வேறு விஷயங்கள் நடைமுறைக்கு வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இன்றைய தினம் முதல் தொழில்துறை சிறப்பு பெறும். கடந்த 3 வருடம் 4 வருடமாக எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்க உங்களுக்கு மாற்றத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நேரம். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். இழந்த பொருளெல்லாம் மீட்டு வரக்கூடிய அமைப்பு இன்று மதியத்திலிருந்து நடைமுறைக்கு வர்றதுனால இவர்கள் பிரத்யேகமாக மைசூரில் இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி வழிபாடு இவங்களுக்கு சங்கடத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, பொறுமை நிதானம் அவசியம். புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு செலவினங்கள் ஏற்படுத்துவதற்கும், செல்ஃபோன் தொலைந்து போவது அல்லது செல்ஃபோன் கீழே விழுவதற்கு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருளில் பாதிப்பு ஏற்படுத்துவதற்கும், ஒரு சில பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும், இந்த பயணங்களில் இருக்கும்போது பப்ளிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், யூரினரி இன்ஃபெக்ஷன் வருவதற்கும், அதுபோக காலில் சிறு சிறு சிராயங்கள் காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கிறனால நீங்கள் பிரத்யேகமாக இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது, குறிப்பாக மதியத்துக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருப்பது எல்லா வகையிலையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இங்கே கவனமாக இருக்கிறதுல என்ன சார் ஏற்றம்? அடிபடாமல் இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? சிறு சிறு விரயங்களை தடுக்கிறோம். அப்போது ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறதே ஒரு பெரிய நன்மை. ஆண்களுக்கு தொழில்துறையில் 1க்கு 3 தடவை கேட்டு சிந்தித்து செயல்படுவது எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருப்பதால் மீனராசிக்காரர்கள் பிரத்யேகமாக சுவாமிமலை முருகனுடைய வழிபாடு இன்றைய தினம் பண்ணும் பொழுது சில விஷயங்களிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு சிவகுருநாதனே உறுதுணையாக இருப்பான். ஆக 12 ராசிகளுக்கும் இன்றைய தினம் ஒரு சில பேர்த்துக்கு சில சங்கடங்கள் நிறைந்த வாழ்க்கை இருந்தாலும் அது சந்தோஷமாக மாற எல்லாம் அல்ல அண்ணாமலையாரை பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்போணம் கோரக்நாதரிடமே டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.